ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் மதமாற்றத்தை தடுப்பதற்காக ஊடுருவிருக்கிறார்கள். நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்த் என்கிற மக்களின் எண்ணிக்கை பலத்தை தகர்ப்பதற்காக ஊடுருவிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் சனாதன தர்மத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற இறுதி இலக்கை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாதுராம் கோட்சே காந்தியடிகளை கொன்றதும் அதற்காகத்தான். சனாதன் சன்ஸ்தா அமைப்பு 4 பேரை இதுவரையில் கொன்றதும் இதற்காகத்தான். இனிமேல் 34 பேரை கொலை செய்ய போகிறோம் என்கிற பட்டியலை தயாரித்திருப்பதும் அந்த 34 பேரில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை என்பதும் இதற்காகத்தான். இந்துக்களையே ஏன் கொள்ள வேண்டும்? தோழர் ரவிக்குமார் கிறிஸ்தவர் அல்லவே, இஸ்லாமியர் அல்லவே, ஏன் இவரை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? காரணம், இவர்கள் விரும்புகிற சனாதன தர்மப்படி இங்கே இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு புதிய பழைய இந்தியாவை கட்டமைக்கிற முயற்சிக்கு எதிரான கருத்துக்களை நாம் பரப்புகிறோம். அதை ஒப்புக்கொள்ள முடியாது என்கிறோம். அதனால்தான் ராகுல் காந்தியை சந்திக்கிறோம், அதனால்தான் சீதாராம் யெச்சூரியை சந்திக்கிறோம், அதனால்தான் இடதுசாரிகளோடு நாம் களத்திலே நிற்கிறோம். பதவிதான் முக்கியம், பவிசுதான் முக்கியம், பாதுகாப்பு தான் முக்கியம் என்றால் நாளைக்கே பிஜேபியோடு போய் சேர்ந்து கொள்ளலாமே. அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லையே.